ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 16ஆம் பாசுரம். இந்த பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் என்னென்ன பண்ணான்னு பார்ப்போம். முதல் 5 பாசுரத்துல பாவை நோன்பு ஏன், எதுக்கு, எப்படின்னு விவரணம் பண்றா. 5ல இருந்து 15ஆம் பாசுரம் வரைக்கும் பாகவத திருப்பள்ளி எழுச்சியா எல்லா கோபிகைகளையும் எழுப்பினா. இப்ப எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கண்ணன் இருக்கக்கூடிய அந்த நந்த பவனத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. ஆனா இவங்க யாரையும் உள்ள அனுமதிக்காம 2 பேர் நிக்கிறாங்களாம். ஒருத்தர் நந்தகோபருடைய கோவில் காப்பான், இன்னொருத்தர் மகாத்வாரம் வாயில் காப்பான். இவங்கள ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. துவாரபாலகர்களே, நீரே நமக்கு நாயகன்னு சொல்றா. ஏன்னா பகவான் இடத்துல எவ்வளவு பக்தி இருக்கணுமோ அந்த அளவுக்காவது பாகவதால் இடத்துலயும் பக்தி இருக்கணும். அப்படி இருக்கும் நீர் இருவரும் கோவில் அரசனின் இல்லம் அதை பாலிக்கிறீங்க. கொடி தோன்றும் தோரண வாசல், அழகான சூரிய சந்திர கொடி கொண்ட கண்ணனின் வாசல். அதுல எப்பவுமே மங்களகரமா உற்சவத்தை போலவே தோரணங்கள் கொண்டு இருக்கு. அந்த வாசலை காக்குறீங்க. கொஞ்சம் அந்த கதவை திறக்க கூடாதா, நாங்க உள்ள போகணுமேன்னு கேட்க அவங்க மறுத்துறாங்க. ஆயர் சிறுமிகள், நாங்க ஆயர்பாடியை சேர்ந்தவங்க, எங்களால கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படிதான் பூத்தனை வந்தா, நீங்களா கிளம்புங்கன்னு சொல்றாங்க. நாங்க அந்த மாதிரியான நோக்கத்தோட எல்லாம் வரல. அரைப்பறை மாயன் எம்பெருமான் கண்ணன் அரைப்பறை இடுப்புல பறையோட இருக்காரு. அவர் தான் காலையில வாங்க உங்களுக்கு நோன்பு நோக்கிறதுக்கான உபகரணங்கள் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் வந்தோம். ஆனா இப்படி வெளியில நிக்கிறோமே, தூயோமாய் வந்தோம். போன பாசுரத்திலேயே நம்ம தூய்மையோட அர்த்தத்தை பார்த்தோம். இந்த இடத்துல எப்படின்னா, துயில பாடுவான், பாடி எதையோ வாங்கிட்டு போறதெல்லாம் எங்க நோக்கம் கிடையாது. கண்ணனை துயில பாடுறதே எங்களுக்கு நோக்கம். அப்படி நாங்க வந்திருக்கோம். எங்களை முன்னம் மாற்றாதே, வந்த உடனே தள்ள வேண்டாம். இதுல 2 பேருமே பக்தர்கள் தான். 2 பேருக்குமே கண்ணன் பத்திரமா இருக்கணுங்கிறது தான் நோக்கம். அது புரிஞ்ச உடனே துவாரபாலகர்கள் உள்ள போக சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களால கதவை திறக்க முடியலையே, சிறுமுகையிலாச்சே. நேய நிலை கதவும் நீக்கு. அந்த கதவுக்கு கூட கண்ணன் மேல பாசமா. அப்படி அந்த கதவு திறந்த உடனே ஆண்டாள் கோபிகைகளோட சேர்ந்து கண்ணனை உள்ள பாட போறா. இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். நாயகனா என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாய் திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துழல பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலை கதவும் நீ கேளோ ரெம்பாவாய். யதிராஜோ ஜெயதே.